ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி துளசி காப்பி நம்ம கோல்டுக்கெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே சுக்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெப்பரு, 1 டீஸ்பூன் மல்லி, கொஞ்சம் வெல்லம், துளசி ஒரு பொடி அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. இது இடிச்சிடலாம். எல்லாமே இடிச்சிட்டு 2 கப்புக்கு தான் நான் இப்போ இது தயார் பண்ண போகிறோம். காப்பித்தூள் வேணுன்னா 1/2 டீஸ்பூன் சாதா காப்பித்தூள். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது இப்போ நம்ம இடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ சுக்கு இடிச்சிட்டேங்க. இந்த மிளகு, மல்லி, ஜீரகம் இது இடிச்சிடலாம். இப்போ வந்து மிளகு, மல்லி, ஜீரகம் 3 இடிச்சிட்டேங்க நல்லா. இப்போ துளசி இடிச்சிடலாம். துளசி இதோட போட்டுருங்க. அப்போ நல்ல அதோட சத்து ஃபுல்லாக நல்லா இருக்கும். சீக்கிரம் நம்மளுக்கு செடி ஒரு தடவை குடித்தாலும் செடி நின்றுடும். இப்போ துளசி நல்லா இடிச்சிட்டேன். இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 கப் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இந்த இடித்து வச்சு சுக்கு, வெல்லம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெல்லத்தை வாஷ் பண்ணேன், அதில் அழுக்கு இருக்கும். இந்த துளசியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். வேணும்னா மட்டும் நீங்கள் சாதா காப்பி தூள் போட்டுருங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்படியே குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இல்லை 1/2 டீஸ்பூன் சாதா காப்பி தூள் போட்டுக்கலாம். கோல்டெல்லாம் இருந்தால் உடனே செஞ்சு க்யூர் பண்ணிடுங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனில் கோல்டு வராமல் பார்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வடிகட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வடிகட்டிடலாம். எல்லாரும் செஞ்சு பாருங்க. இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகுறது தான். நான் எனக்கு செஞ்சு கோல்டு வர மாதிரி இருந்தது, அதனால நான் செய்யும்போது சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணேன். இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.